ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிதும் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கக்கூடிய சில கிரகங்கள் எப்பயுமே இருக்கும். அதில் மெயினாக சனியை சொல்லலாம். நிறைய பேர் சனின்னு சொன்னாவே பயப்பட தான் செய்கிறோம். ஆனால் உண்மையாலுமே சனீஸ்வரர் நீதி தவறாத நீதிமானாக இருக்கிறாரு. அதனால் அவரை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனியை போல் கொடுப்பவரும் கிடையாது, சனியை போல் கெடுக்கவும் கிடையாது. ஆனால் சனி நினச்சா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். சனி பயிற்சியில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரோ அதுக்குள்ள சில பரிகாரங்கள் நாம் செய்யும்போது கண்டிப்பாக சனீஸ்வரருடைய அருளால் நிம்மதிங்கிறத நம்மளால் பெற முடியும். ஸோ அதை தான் எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் மே 20க்குள்ளே இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுது. அதோடு இதை நீங்கள் செய்கிறதுனால சனினால் இனி உங்களுக்கு பெரும் நன்மையானது ஏற்படும். தீபத்தில் எப்படி வெளிச்சம் அந்த இடத்த ரொம்ப பிரகாசமாக ஆக்குதோ அதுபோல் இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே பிரகாசமாக ஆக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு உங்கள் ராசிக்கு செய்யுங்க. எந்த ராசிக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தாங்க செய்யணும். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க, இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 20க்கு பிறகும் முன்னாடியும் நிறைய கிரக மாற்றங்கள் இந்த மேலே கடைசியாக இருக்குது. அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அடுத்த சில நாட்கள் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்பட அந்த முக்கியமான பலன்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த சனியுடைய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்குல்ல, அந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகவும் கர்மகாரகனாகவும் செயல்படுறவர் சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சியில் நம்ம உரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் சனியினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம். சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாகி இருக்கிறாரு. அதோடு இப்போ உச்சக்கட்ட இதில் இருக்கிறதுனால திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பலன்களை பெறுவதற்கு இந்த பரிகாரம் செய்யணும் என்பது உங்கள் ராசிக்கு கணக்கிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜோதிடத்திலேயே ஒவ்வொரு கிரகத்துக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது, அவ தர தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து அந்த கிரகத்தின் பயிற்சி மக்கள் அதிகம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். குரு ஓராண்டு காலம், ராகு கேது 1.5 ஆண்டு காலம். இந்த மாதிரி தான் கிரகங்கள் சஞ்சரிப்பாங்க. இதில் நவக்கிரகங்கள்லேயே ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியது சனி கிரகம் மட்டும்தான். அவர் கர்மகாரகன், அதோடு நீதிபதி என்றெல்லாம் சொல்லலாம். இந்த சனி இதில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியதே பரிகாரம்தான். ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் இந்த சனி இதில் சனியை கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் சனியுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், நற்பலன்களை பெற முடியும். ஸோ இந்த வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்கிற நம்பிக்கையோட பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. சரி, உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டியது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்கள் ராசிக்கு குரு இருக்கிறாரில்ல, அந்த குருவை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்தாலே குருவினுடைய அருளால் சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். குருவினுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறது ரொம்ப நல்லது. குரு பகவானை வியாழக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாலை நேரத்தில் வணங்குறது ரொம்ப நல்லது. குருவோட அம்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குருவாக இருந்தாலும் அவங்களையும் வழிபாடு செய்யலாம். அவங்கள வழிபாடு செய்தாலும் கண்டிப்பாக சனியுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். சனியுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒரு காப்பாக உங்களுக்கு மாற இதுதான் சொல்லப்பட்டிருக்குங்க.
இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி தனுசு ராசி நேயர்களே, இந்த மே 20 கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே இந்த டைம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆயினும் இந்த மே 20-25க்கு பிறகு கடகராசிக்கு குரு பகவான் வரப்போகிறார். எனவே அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கப் போவதால் ஆரோக்கியத்தில் தொல்லை, மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், விரயங்கள் கூட கூடும். அதோடு நட்பு பகையாக மாறும். உறவினர்கள் மூலம் மன வருத்தம் கூட தரக்கூடிய தாள்கள் வரலாம். அதனால் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை கிடைக்கும். சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் தனுசு ராசிக்காரங்க செய்திடுங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்படுது. அதோடு இந்த மே 15 அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, மிதுன ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் அங்குள்ள குருவோடு இணைந்து சஞ்சரித்துட்டார். இதனால் இனி உங்களுக்கு மே 20க்கு பிறகு மனக்குழப்பம் அதிகரிக்கும். பக்கத்தில் உள்ளவர்கள், பகையாளர்கள், சிக்கல்கள், சோதனைகள் வரக்கூடிய நேரமாக இருக்க போது எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செய்வது நல்லது. சுய ஜாதக அடிப்படையில் திசபுத்தி பலமறிந்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் ஓரளவு நன்மைகள் காண முடியும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கிரகத்தால் இந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்க போகுது. இதை தொடர்ந்து இந்த மே 20க்கு பிறகு 26ஆம் தேதி வரக்கூடிய அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இப்போ சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். பயணங்கள்லாம் பலன் தரும். புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் இனி துரிதமாக நடைபெறும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். தொழிலில் பழைய பங்குதாரர்களை நீக்கிவிட்டு புதிய பங்குதாரர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி முன்னேறணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. இதெல்லாம் தொடர்ந்து ஃபைனலாக கடகராசிக்கு சுக்கிரன் வர இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6வது இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரம் மிக அற்புதமான நேரமாக இருக்கும். திட்டமிடாமலேயே சில காரியங்கள் வெற்றி பெறும். சேமிப்பு அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறுவதில் எந்த தடையும் இருக்காது. பொருளாதார பற்றாக்குறை அகலும். அரசு வழி வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. அதனால் புதிய முயற்சி எது வேணாலும் செய்யுங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் குழப்பம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. கலைஞர்களுக்கு எதிலும் தேக்க நிலை ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். புதிய முயற்சிகள் தாமதம் நிலவலாம். அதனால் பொறுத்திருந்து எல்லாத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கிளிப்பச்சை. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகுவதை நீங்களே காணலாம். அதனால் அதிகமாக அதை பயன்படுத்துங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட முழு விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.